ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. காரண பேர் இடுகுற பேர். இதுக்கே புழுதி வாசல் பேர் வச்சாங்கன்னா நிறைய புழுதி இருக்கலாம். அப்ப இது காரண பேர். அவ்வளோ புழுதி கைஸ், அவ்வளோ புழுதி. அதனாலதான் அதுக்கு பேர் புழுதி வாசல். போற இடத்துக்கெல்லாம் சன் வருது. அங்கே நின்று மூஞ்சிக்கு அடிக்குதுன்னு இங்கிட்டு வந்தா இங்கிட்டும் மூஞ்சிக்கு அடிக்குது. எங்கிட்டு போனாலும் பின்னு கலைய வருது. பணியை ஓடுத்துட்டா அந்த குதிரை. அங்க பாரு. வாவ், டேய் பென்டெல்லாம் சரியா எடுக்குது. மிராக்கிள் தனியா ஓடுதுடாது. போடுறதா இல்லை அழிச்சு விடுறதா? நடந்து இந்த மப்பாஸ் வந்துட்டீங்கன்னா அவனை கொஞ்சம் கூட்டிட்டு வரேன், கூட்டி வரேன். யாருக்குடா இவ்வளவு சப்போர்ட் பண்றானுவோ? என்ன சாரு ஹுசைன் தான் மோல அதனடா இப்பயும் கோவத்தில் இருக்கிற நம்ம சொல்ல வரக்குள்ள சொன்னேன் விளங்கிட்டு போதும். அங்கேயே தான் பிறண்டாரு. முதலாவது வந்துகிட்டு இருந்த ஹுசைன் கா விழுந்துட்டாரு. நல்லா கிளியர் ஆகிதுண்ணா. ஐபோனை விட அதை சொல்லணும். ஐபோனை விட வேற லெவல் ஆக்கி இந்த ஃபோன் என்னன்னு சொல்லு. போறாரு. ஏன்னா வீடியோக்கு வர மாட்டேங்குதா? வெக்கப்படுறா. ரேஸ் முடிகிற கட்டத்தை அண்மிச்ச உடனே மெதுவா கலர ஆரம்பிக்கணும். ஏன்னா கூட்டத்தோட கூட்டமா சிக்கி நம்ம வெளியே வர லேட் ஆகிடும். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு புத்தளம் புழுதி வயல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ரேஸை பார்க்க பெருந்திரளான மக்கள் கொண்டு கூடியிருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களும் ரேஸை பார்த்துட்டு வெளியே வந்தோம்.